அனைவருக்கும் வணக்கம். சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சுன்னு சொல்கிறது மாதிரி உயர்நீதிமன்றத்திலும் அடி வாங்கி உச்சநீதிமன்றத்திலும் அடி வாங்கியிருக்கிறது திமுக அரசு. ஒரே வழக்கில் ஒரே நேரத்தில் இன்றைய தினம் 2 நீதிமன்றங்களிலும் அசிங்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. பொதுவாக நீதிமன்றங்களில் குறிப்பாக இந்த ஊழல் வழக்குகளில், முறைகேடு மோசடி வழக்குகளில் திமுக அரசு அசிங்கப்படுவது புதிய செய்தி அல்ல. அதிலும் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த ஆட்சி காலத்தில் அசிங்கப்படாத நாளே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அசிங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அசிங்கத்தின் உச்சத்தை இன்றைய தினம் தொற்றிருக்கிறது என்று சொல்லலாம். சவுக்கடியும் வாங்கியிருக்கிறது, செருப்படியும் வாங்கியிருக்கிறது. எந்த வழக்கில் அப்படின்னா, சமீபத்தில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தினார்கள் இல்லையா? அந்த சோதனையை தொடர்ந்து 1000 கோடி அளவிற்கு டாஸ்மாக் துறையில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டினார்கள். அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பெல்லாம் வெளியிட்டார்கள். அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை சட்டவிரோதமானது. அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது டாஸ்மாக் அதிகாரிகளை துன்புறுத்தினார்கள். அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனையின் அடிப்படையில் மேற்கொண்டு விசாரணைகள் எதுவும் நடத்தக்கூடாது என்று சொல்லி 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை யார் தாக்கல் செய்திருந்தார்கள் என்றால், டாஸ்மாக் நிறுவனம் தாக்கல் செய்கிறாங்க, தமிழக அரசும் மனுக்களை தாக்கல் செய்கிறாங்க. 2 பேருமே சேர்றாங்க. தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் தனித்தனியாக அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக மனுக்களை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. முதல் முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது இருந்த நீதிபதிகள் விலகினார்கள் அந்த வழக்கிலிருந்து. அதைத் தொடர்ந்து புதிய அமர்வுக்கு இந்த வழக்கு பட்டியலிடப்படுகிறது. அந்த மனுவினுடைய விசாரணை தான் இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் வந்தது. உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போதே உயர்நீதிமன்ற நீதிபதிகளிடம் தமிழக அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு கொஞ்சம் காலம் வேணும், அதாவது கொஞ்ச நேரம் தள்ளி இந்த வழக்கை வைங்க நீங்கள் ஒரு சில மணி நேரங்கள் கழித்து வையுங்கள் என்று சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ நீதிபதிகளும் இவருடைய கோரிக்கையை கேட்டு சிறிது நேரம் கழித்து இந்த வழக்கை விசாரணைக்காக பட்டியலிடுகிறார்கள். மறுபடியும் அமர்வில் விசாரணை வருகிற போது இல்லை கொஞ்ச நேரம் கூட எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று தமிழக அரசு சார்பாக கேட்குறாங்க. கேட்டதுமே நீதி அரசர்கள் கொந்தளித்து விட்டார்கள். தமிழக அரசு தரப்பில் என்ன வாதம் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை நாங்கள் இது சார்ந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம், அதனால் எங்களுக்கு காலம் தாருங்கள் என்பதுதான் தமிழக அரசுடைய வாதமாக இருந்திருக்கிறது. நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் இந்த வழக்கை நீங்கள் தாக்கல் செய்தீர்கள் என்றால் நீங்கள் முன்கூட்டி எங்களிடம் சொல்லியிருக்கலாமே. நீதிமன்றத்தை அவமானப்படுத்தக்கூடிய வேலை இல்லையா அது? நீதிமன்றத்தை அசிங்கப்படுத்துறீங்களா நீங்கள் அங்கே உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருந்தீர்கள் என்றால் இந்த வழக்கை விசாரணைக்கு நாங்கள் பட்டியலிடுவதற்கு முன்பே எங்களிடம் சொல்லியிருக்கலாமே. விளையாடிட்டு இருக்கிறீங்களா நீங்கள்? யாரை பாதுகாப்பதற்காக இந்த வழக்கை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள்? இது பொதுநலன் சார்ந்து பதியப்பட்ட வழக்கா, இல்லை ஒரு சில டாஸ்மாக் அதிகாரிகளை பாதுகாப்பதற்காக நீங்கள் பதிவு செய்த வழக்கா என்று சொல்லி காட்டமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் மாண்புமிகு நீதியரசர்கள். அதுக்கு தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் மாநில உரிமையை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம் என்று தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாங்க. நீதிபதிகள் மறுபடியும் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் நீங்கள் நீதிமன்றத்திடமாவது நேர்மையாக இருக்க வேண்டும் என்று மறுபடியும் சாடி இருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர்கள். நியாயமான கோபம்தான். நீதியரசர் அவர்களுடைய இந்த கோபம் வரவேற்கத்தக்கது. ஏன்னா விளையாட்டு கதையா திமுகவுக்கு இது? நீதிமன்றத்தினுடைய நேரத்தை போகிற போக்கில் நீங்கள் வீணடிப்பீங்க என்றால் எப்படி பார்த்து கொண்டிருப்பது? ஏற்கனவே பல வழக்குகள் அங்கே நிலுவையில் இருக்குது. பல ஆண்டு காலமாக எத்தனையோ வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. நீதிமன்றங்களுக்கு இருக்கக்கூடிய நேரங்களே ரொம்ப குறைவு. அந்த நேரத்தையும் தள்ளுபடி செய்யுங்க, தள்ளி வைங்க, ஒத்தி வைங்க. என்னது இது? விளையாடிட்டு இருக்கா திமுக அரசு? நீதியரசர்கள் கேட்ட அதே கேள்வியை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவர்கள் காலம் தாழ்த்தினார்கள் என்றால், உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கினுடைய விசாரணை இன்றைய தினம் வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் என்ன மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள் இல்லையா மனுக்கள், அதை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு இங்கே விசாரணை செய்ய வேண்டும். அந்த அமர்விலிருந்து அந்த மனுக்களை, அந்த வழக்கினுடைய விசாரணையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தான் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அப்போ உச்சநீதிமன்றம் நமக்கு ஆதரவாக வந்துடும், அதனால் நம்ம இதை காலம் தாழ்த்துவோம் என்று சொல்லி நீதிமன்றத்தோடு விளையாட பார்த்திருக்கிறது திமுக அரசு. அதனால தான் கடும் கோபத்தோடு எச்சரித்திருக்கிறார்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள். இப்போது உச்சநீதிமன்றத்திலையும் இன்றைய தினம் அந்த வழக்கினுடைய விசாரணை வந்திருக்கிறது.
அங்கேயும் செருப்படியே கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் திமுக அரசுக்கு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், அந்த வழக்கை நீங்கள் உயர்நீதிமன்றத்திலே பார்த்துக்கோங்க. அதாவது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது இல்லையா, உயர்நீதிமன்றம் இதை விசாரிக்கட்டும். அந்த விசாரணையின் முடிவின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் வேணா எடுக்கலாம். இப்போ எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை பட்டியலிட முடியாது, விசாரணைக்கு எடுக்க முடியாது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் கடுமையாக தெரிவித்து விட்டது. உயர்நீதிமன்றத்திலும் ஏமாற்றம், உச்சநீதிமன்றத்திலும் ஏமாற்றம். இப்போ இந்த வழக்கு மறுபடியும் உயர்நீதிமன்றத்திலேயே விசாரணைக்கு வருகிறது. எதுக்கு இவ்வளோ அச்சம், இவ்வளோ பதட்டம்? ஏன் இவ்வளோ பதட்டம்? நீங்கள் தான் நேர்மையானவர்களாச்சே, டாஸ்மாக் துறையில் ஊழலே நடக்கலையே, அப்போ விசாரணை எதிர்கொள்ள வேண்டியதானே, ஏன் எதிர்கொள்ளலை? இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, 2 பேரும் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இல்லையா. 2 பேர்னா 2 ஒன்று தான், தமிழக அரசும் சரி டாஸ்மாக் நிறுவனமும் சரி. அப்போ அதில் வந்து டாஸ்மாக் நிறுவனம் அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தும், தமிழக அரசினுடைய நிலைப்பாடு குறித்து நாங்கள் விரைவில் சொல்வோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த வழக்கு மறுபடியும் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற இருக்கிறது. ஒருபுறம் அமலாக்கத்துறை தீவிரமான சோதனை நடத்தினார்கள், ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றினார்கள். அதை தொடர்ந்து இந்த வழக்கின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணைகளை மேற்கொள்ள அமலாக்கத்துறை தயாராக இருப்பதாக செய்திகள், தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அப்போ அமலாக்கத்துறையினுடைய அந்த விசாரணையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவசரமாக தமிழக அரசு, திமுக அரசு நீதிமன்றங்களை நாடி இருக்கிறது. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, நீதிமன்றம் வரைக்கும் வந்து தீர்வு பெறக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தமிழக அரசு ஏதாவது ஒரு வழக்கை பதிவு செய்ததா? தமிழ்நாடு முழுக்க பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது கனிம வள கடத்தல். அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை அரசு எடுக்கலை. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, ஒன்றிய அரசு என்றெல்லாம் எதெல்லாமோ சொல்லக்கூடிய இந்த திமுக அரசு, சரி உங்களால் செய்ய முடியலை, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இதை தடுக்கலாமே நீங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வள கடத்தல் அவ்வளோ நடந்து கொண்டிருக்கிறது. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நீதிமன்றத்தின் அனுமதியோடு தான் நடக்கிறது, நீதிமன்றத்தின் உத்தரவோடு தான் நடக்கிறது என்று சொல்லி கதை இழக்கிறார்கள். சரி, நீதிமன்றத்தில் போய் தடுத்து நிறுத்துங்க, வழக்கு போடுங்க. எதுக்கெல்லாமோ வழக்கு போடுறீங்க? முறைகேடு நடந்திருக்கிறது என்று சொல்லி குற்றம் சாட்டப்படுகிறது. டாஸ்மாகில் முறைகேடு நடக்கிறது, ஊழல் இருக்கிறது என்பது பட்டப்பகலில் எல்லோருக்குமே தெரிந்த செய்தி, பச்சையாக தெரிந்த செய்தி, பட்டப்பகலில் நடக்குதுங்க. அப்போ அந்த விசாரணை நடத்தவே கூடாதுன்னா, விசாரணை நடத்துவதே சட்டவிரோதமானதா? அப்போ உங்களை விசாரணை நடத்தவே கூடாதா? அதாவது இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால், விசாரணை நடத்த வேண்டும் என்றால் முன்கூட்டியே தமிழக அரசிடம் சொல்லிட்டு வரணுமா? சொல்லிட்டு வந்தால் அனுமதிப்பீர்களா? இவர்களின் அனுமதி பெற்றுதான் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை, இவர்களுடைய எம்பிக்களை, இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை விசாரிக்க வேண்டுமா? எப்படி இருக்கு பாருங்க. அமலாக்கத்துறை முதல்ல எதுக்கு இங்கே உள்ள வரணும்? அமலாக்கத்துறை தமிழ்நாட்டிற்குள் வந்து சோதனை நடத்துவதற்கான காரணம் என்ன? தமிழக அரசு செய்ய வேண்டியதை செய்யலை. இந்த டாஸ்மாகில் ஊழல் நடக்குது, முறைகேடுகள் நடக்குது என்கிற குற்றச்சாட்டுகள் வந்த போதே நீங்கள் சோதனை நடத்தியிருந்தால், விசாரணை நடத்தியிருந்தால் அமலாக்கத்துறைக்கு வேலையே இல்லையே. பாஜக அமலாக்கத்துறையை வைத்து பழிவாங்கும் வேலையை செய்கிறது என்று திமுக குற்றம் சாட்டி தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வேலையை செய்கிறது இல்லையா? பாஜகவுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பது யார்? தவறு நடக்கிற இடத்துல நீங்கள் தட்டி கேட்டீர்கள் என்றால் வேற யாரும் வர வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் உடன்படுகிறீர்கள், துணை நிற்கிறீர்கள் இந்த தவறுக்கு. அதனால்தான் அமலாக்கத்துறை வருகிறது. இப்போ எதிர்கொள்ளுங்க, அமலாக்கத்துறையினுடைய விசாரணையை, சோதனையை எதிர்கொள்ளுங்கள். நாங்கள் ரொம்ப நேர்மையானவர்கள், எங்களுடைய அமைச்சரவையில் இருப்பவர்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக எங்களிடம் இருப்பவர்கள், எங்களுடைய அரசு அதிகாரிகள் எல்லோருமே நேர்மையானவர்கள். காமராஜரும் கக்கனும் தான் எங்களிடம் இருக்கிறார்கள். 5 காசு கூட லஞ்சம் வாங்க மாட்டாங்க. டாஸ்மாகில் எந்த ஊழலும் நடந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நாங்கள் ஆதாரத்தோடு அதை நிரூபிக்கிறோம், எங்களை நாங்கள் நிரபராதிகள் என்று நிரூபிக்கிறோம் என்று சொல்லி நிரூபிங்கங்க. வழக்கு நடத்தவே கூடாதுன்னா எப்படி பார்ப்பது? அது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலுக்கு தான் இப்போ அமலாக்கத்துறை வந்திருக்குங்கிறாங்க. அப்போ எதுக்குங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்கு வழக்கு போடுறீங்க நீங்கள்? அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்து அப்படிதானே சொல்கிறாங்க, இவர்கள் சொல்வது அப்படிதானே சொல்கிறீங்க. அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த குளறுபடிக்கு, முறைகேட்டுக்கு நீங்கள் ஏங்க பதறீங்க? நீங்கள் ஏன் பதட்டம் அடைகிறீர்கள்? நாம் ஆரம்பத்தில் சொன்னோம், இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது செந்தில் பாலாஜியை குறிவைத்து நடப்பது. ஆனால் அது மட்டுமல்ல, இந்த வழக்கில் தமிழக அரசு பதட்டப்படுவதை பார்த்தால் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, அதை தாண்டி திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் இதிலே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ என்கிற கருத்துக்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா? அந்த சந்தேகம் இப்போது நமக்கு வருகிறது. உடனடியாக இந்த வழக்கினுடைய விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். இது அப்படியே இவங்க காலம் தாழ்த்தி அப்படியே போயிடலாம், அப்படியே நீர்த்து போக செய்து விடலாம் என்பதுதான்
தமிழக அரசினுடைய திமுக அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்திற்கு நீதிமன்றங்கள் உடன்படக்கூடாது என்பதுதான் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நீதிமன்றங்கள் அது உடன்பட மாட்டார்கள். இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. இது போன்ற மோசடிகள் முறைகேடுகளை எல்லாம் மிகச்சரியான முறையில் நீதிமன்றங்கள் விசாரித்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கும் என்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அமலாக்கத்துறை இதை விடக்கூடாது, தீவிரப்படுத்த வேண்டும். இனிதான் அமலாக்கத்துறை தீவிரப்படுத்த வேண்டும் இந்த வழக்கினுடைய விசாரணையை. டாஸ்மாகில் போய் முறைகேடு, டாஸ்மாகில் முறைகேடு செய்யாமல் இருக்க முடியாது. உங்களுக்கு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் முடியாது. சரி, யாராவது நடவடிக்கை எடுக்க வருகிறார்கள் என்றால் அவர்களையும் நடவடிக்கை எடுக்க விடாமல் இருக்கிறது. மாநில உரிமையை பாதுகாப்பதற்கு அங்கே போனாங்களாம். கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. நீட் தேர்வை திணிக்கிறான், அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. காவிரியில் நம்முடைய மாநிலத்தினுடைய உரிமை இல்லை, அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. முல்லை பெரியாற்றில் நம்முடைய உரிமைகள் இல்லை, மாநில உரிமை குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது, அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு. அதுக்கெல்லாம் அமைதியாக மௌனித்திருந்து கொண்டு எந்த வழக்கில் போய் மாநில உரிமையை பற்றி பேசுகிறாங்க பாருங்களேன், வெட்கமா இல்லையா என்று மக்கள் கேட்கிறார்கள். மக்கள் கேட்குறாங்க, நான் கேட்கல. இந்த திமுக அரசுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணம் ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்கிறார்கள். இருந்திருந்தால் இப்படி நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கிற்காக சென்றிருக்க மாட்டார்கள், இப்படி அசிங்கப்பட்டிருக்க மாட்டார்கள். நமக்கு தான், எல்லாருக்கும் தானே அசிங்கம். தமிழ்நாடு அரசு என்றால் நமக்கும் சேர்த்து தான் அவமானம். உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நம்மை அசிங்கப்படுத்தி இருக்கிறது இந்த அரசு. 8 கோடி மக்களையும் அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் 8 கோடி மக்களையும் அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள். திமுகவினுடைய அமைச்சர்கள் சார்ந்த எந்த வழக்காக இருந்தாலும் சரிதான், இப்படிதான் காலம் தாழ்த்தி கடைசியில் நீதிமன்றத்தில் போய் செருப்படி வாங்குவது. இதையே திமுக தன்னுடைய வேலையாக வைத்திருக்கிறது. இப்போ இந்த வழக்கிலும் செருப்படி வாங்கியிருக்கிறது. பார்ப்போம் இந்த டாஸ்மாக் வழக்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகர்கிறது. இந்த வழக்கில் டாஸ்மாக் அதிகாரிகள் மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி சிக்குவாரா, செந்தில் பாலாஜி மட்டுமல்லாமல் அவரை விட முக்கியமான திமுகவினுடைய புள்ளிகள் இதில் சிக்குவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.